ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெயில் காலம், அதுவும் ரொம்ப கடுமையான ஒரு வெயில் காலமாக இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் பழங்களெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குறிப்பாக இந்த மாம்பழத்தை வச்சு குழந்தைங்களுக்கு சூப்பராக டேஸ்டியான மாம்பழ ஜூஸ் தாங்க ரெடி பண்ண போகிறேன். வாங்க இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சதைப்பகுதியை மட்டும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு தான் மாம்பழ ஜூஸ் போட போகிறேன். அதனால் அந்த மாம்பழம் நல்லா கனிஞ்சதாக வேறு இருந்ததா, சரி நறுக்கி வச்சு எடுத்து சாப்பிட்றத விட ஜூஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆசைப்பட்டு குடிப்பாங்க. இன்னொன்று, சில பேர் மாம்பழம் சூடு, அதனால் ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு சூடெல்லாம் பிடிக்காதுங்க. மாம்பழம் பார்க்க நல்லா பழுத்து இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஆனால் இனிப்பு ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு, இனிப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூடு பண்ணி சில்லுன்னு இருக்கிற பாலை சேர்த்துட்டேங்க. சூடு பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பாலை தான் எடுத்து சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய பால் சேர்க்க வேண்டாம். சில பேருக்கு மில்க் ஷேக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறப்போ பால் அதிகமாக இருந்தால் பிடிக்காது. குறிப்பாக என் பையனுமே அந்த மாதிரி தான். மாம்பழம் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திரியாக இருக்கணுங்க. நைஸாக அரைச்சிட்டோன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். கொஞ்சம் திரியாக அரைச்சி பாருங்களேன். நம்ம கொஞ்சம் ஒரு சிப் பண்ணும்போது கூட அந்த மாம்பழம் தட்டுப்படும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாதாம் பிசின் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டம்ளரில் சேர்த்துக்கிறேன். சப்ஜா சீடுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் சப்ஜா சீடு, பாதாம் பிசினெல்லாம் வீட்டில் கட்டாயம் வாங்கி வச்சுக்கோங்க. உடம்பு உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஐஸ் க்யூப் 2 சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்ச மாம்பழ ஜூஸை சேர்த்துடுங்க. இப்போது ஸ்பூன் விட்டு நல்லா கிளாஸில் கலக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கூலிங்காகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், சூடும் பிடிக்காதுங்க, நல்ல அமிர்தம் மாதிரி இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நல்லா சூப்பரான இந்த சீசனுக்கே மாம்பழம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த சீசனில் இந்த மாம்பழ ஜூஸை நீங்களும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்குங்க. உஷ்ணம் அதெல்லாம் வேண்டாம். நம்ம பாதாம் பிசின் சப்ஜா சீடெலாம் சேர்த்துருக்கறனால உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்ம நல்ல தாகத்தையும் அடக்கக்கூடிய சூப்பரான மாம்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க மாம்பழ ஜூஸ் குடிக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.